ஸோ டிப் ஃபார் entrepreneurs. டக்குன்னு ஒரு 10 டூல் பேர் சொல்ல போறீங்க. நான் என் டீமை டிபெண்ட் பண்ணாமல் கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ண முடியும். என் டீமை டிபெண்ட் பண்ணாமல் ஸ்டோரி பிளாக் ரெடி பண்ண முடியும். ஜெமினா இருக்கா இருக்கு, கிளிங் இருக்கா இருக்கு, வியோ இருக்கா இருக்கு, சீடான்ஸ் இருக்கா இருக்கு, எல்லாமே அதுக்குள்ள வந்துருச்சு. ஓகே. 10 டூல் வாங்குறதுக்கு நான் ஒரு டூல் வாங்கிக்கலாம். It's not about what you have, it's all about what you do with what you have. Anything I do on system, I record it. Okay. Zoomo, Lumo, Tellavo ஏதோ ஒரு டூல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். I give it to my team. I don't want you to watch this and do it exactly. I want you to watch this. Give me a document on what you understood. Okay. So initial work 10%, 80% அவங்க பண்ணிடுவாங்க. Last 10% of mine is to validate if it is right or wrong. இப்போ என்ன ஆச்சுன்னா they have created their own SOP. இப்போ நிறைய டீம்ஸ் என்ன ஆகும்னா they will deviate from SOPs because they get bored of doing SOPs. The same thing again and again. Yeah. இப்போ when they have created their own work style or work process, they'll adapt to it because they intrinsically அவங்களே கிரியேட் பண்ண it's mine. எனக்கு ஏத்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். They will do it. So tip for entrepreneurs. So SOP கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு வேணும்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா then it's replicatable. பியூட்டிஃபுல். சரி, ஓகே. இப்போ டக்குன்னு ஒரு 10 டூல் பேர் சொல்ல போறீங்க. 10 டூல் நேம்ஸ் and one usage for each tool, so that let them use it. Okay. So Emails, Jasper. okay. Analytics, Data Claude. Images, image generation, ChatGPT 2.0. now that's launched. Okay. Video generation, உங்க அவதாரா இருந்தா ஹேஜன், அப்படி இல்லைன்னா சீடான்ஸ் 2.0. Cdance. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் காஸ்ட் கம்மியா பார்க்கணும்னா ஜெமினாய். Okay. Presentations, Gamma. நான் ஒரு டூலை தாண்டி நான் ரிசோர்ஸஸ் சொல்றேன். தேர் சம்திங் கால் நான் சின்ஸ் ஐ டோன்ட் ரீட் புக்ஸ், ஐ லிசன் டு புக்ஸ் ஆர் மைண்ட் மேப்ஸாக பார்ப்பேன். ஓகே. எனக்கு ஏன்னா பார்த்தா ஈஸி. ஓகே, இந்த பாயிண்ட் டக்குன்னு இதில் இதுதான் இருக்குது அப்படின்னு. தேர் சம்திங் கால்ட் notesgpt.io. notesgpt.io. ஓகே. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்துரும். அந்த டிரான்ஸ்கிரிப்டை மைண்ட் மேப்பாக நான் ஃப்ரீயாகவே மாற்றிக்கலாம் in notesgpt. ஓகேவா? இது வந்து எனக்கு லேர்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். obviously. ரைட். இது ஒன்று. நோட் புக் எல்லாம் டஸ் தட். இது எனக்கு வந்து இன்னும் கம்பேட்டபிளாக இருக்குது. ஓகேவா? என் புக்ஸ் எல்லாமே நான் அதில் தான் இருக்குது. இப்போ செகண்டு சீடான்ஸ் சொன்னேங்க, ஜெமினாய் சொன்னேன். there's another tool, the other marketplace called marketplace சொல்ல முடியாது, இது ஒரு டூல், collection of tools which is Higgsfield. ஓகே. இதுக்குள்ளேயே வந்து இமேஜஸ் இருக்கு. இதுக்குள்ளேயே வந்து நான் நிறைய யூடியூப் வீடியோஸும் போட்டிருக்கேன். அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. இமேஜஸ் இருக்கு, இதுக்குள்ளேயே வீடியோஸ் இருக்கு, இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு. எல்லாமே இந்த டூலுக்குள்ளேயே வந்துடும். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் வாட் $30-40 or $60 per month, which solves a lot of problem. நான் என் டீமை டிபெண்ட் பண்ணாம கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ண முடியும். என் டீமை டிபெண்ட் பண்ணாம ஸ்டோரி பிளாக் ரெடி பண்ண முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஹிக்ஸ்ஃபீல்ட்ல. பியூட்டிஃபுல், ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஏன்னா அதுலயே எல்லா மாடல்ஸும் இருக்கு. ஜெமினா இருக்கு, கிளிங் இருக்கு, வியோ இருக்கு, சீடான்ஸ் இருக்கு, எல்லாமே அதுக்குள்ள வந்துருச்சு. ஓகே. ஸோ 10 டூல் வாங்குறதுக்கு நான் ஒரு டூல் வாங்கிக்கலாம். ரைட். ஹிக்ஸ்ஃபீல்ட் மைண்ட் மேப் ஆல்ரெடி பேசியாச்சு. yourmind.comனு ஒன்று இருக்கு. ஓகே. யுவர் மைண்டும் அதே தான். பேசிக்கலி என்ன பண்ணணும்னா, நம்ம நோட்ஸ்லாம் இருக்கு, நோட்ஸ் எழுதுறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்கிராம்பிள்டு நோட்ஸாக இருந்தால் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அலைன்டாக அது கொடுத்துரும். ஓகே. ஸோ உங்கள் தாட் ப்ராசஸ்க்கு நீங்கள் இப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லைக் கான்வர்சேஷனை இது கொடுத்தேன், கிளாட் வந்து மாற்றி கொடுத்துச்சு எங்கள் எமோஷன். உங்கள் தாட் ப்ராசஸில் இதெல்லாம் லேர்னிங்கு அப்படின்ற மாதிரி கொடுக்கும் yourmind.com. தட் டஸ் இட். அப்படியே இல்லஸ்ட்ரேஷனாக கொடுக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக நான் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அஃப்கோர்ஸ் என்னோட பெஸ்ட் வந்து யாகினின்னு ஒரு டூல் டூல் இருக்குன்னு பேசினேன். அந்த ரீல் வைரலாக போயிடுச்சு. யாகினின்னு ஒரு டூல். ஆமாம். ஆனால் கிரன்ச்னு ஒரு டூல் இருக்கு ப்ரோ. கிரன்ச் என்ன பண்ணுன்னா, பேசிக்கலி if you have a brand, where do you stand as a brand AI landscapeல அப்படின்னு காட்டும். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா, உங்களோட சென்டிமெண்ட் எப்படி இருக்கு, இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், எப்படி பண்ணா ஏஐ விசிபிலிட்டியா இருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு. பிகாஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் ஏஐ விசிபிலிட்டி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எனி பிராண்ட் ஷுட் டூ. ஹவு டு தே டு தட்? இப்படி வச்சுக்கலாமே, கூகுளில் வந்து SEO பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து AEO GEO ஆயிருச்சு. ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன், ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ இவங்க டேட்டா எங்கேருந்துலாம் ஃபெச் பண்ணுவாங்க அப்படின்னா, பிளாக்ஸ்ல இருந்து, ரெடிட்ல இருந்து, கோரால இருந்து, உங்களோட சைட்ல இருந்து, இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து எடுக்கிறாங்க. AI should be able to fetch your data. That means உங்களுடைய கான்டென்ட் should be எப்படி SEO பண்ணா கூகுள் கிரால் ஆகுமோ அந்த மாதிரி AI கிரால் பண்ற மாதிரி கான்டென்ட் இருக்கணும். ஏன்னா அந்தந்த பிளேஸ்ல இருக்கணும். இப்போ ஸ்க்ரன்ச் மாதிரி டூல்ஸ் இருக்கு. யாகினி வந்து SEO டூல் தான்.
which is like AI SEO tool. ஆனால் ஸ்க்ரன்ச் என்ன பண்ணுன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணணும்னு காட்டிடும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே ரைட். ஜூலியஸ்னு ஒரு டூல் இருக்குது அனாலிட்டிக்ஸ்க்கு. ஜூலியஸ் ஓகே. அது என்ன பண்ணணும்னா நீங்கள் எக்ஸல் ஷீட்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே பை சார்ட், கிராப் சார்ட், பிவட் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துரும். which Claude also does. Julius வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபார் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் இருக்கா, எக்கச்சக்க டூல்ஸ் இருக்கு. futuretools.ioன்னு ஒரு சைட் இருக்கு. அங்கே போனீங்கன்னா இருக்கிற டூல் எல்லாமே இருக்கு. ஓகேவா? அண்ட் there's another website. நிறைய பேருக்கு தெரியாது. there's an AI for that. TAFT. TAAFT. ஓகே. இது சைட்டு. இங்கே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னென்ன டூல் லான்ச் ஆகுது, எந்தெந்த கேட்டகரியில் லான்ச் ஆகுது, ஃப்ரீ என்ன, ஃப்ரீமியம் என்ன, ப்ரீமியம் என்ன எல்லாத்தையும் கொடுத்துரும். டூல்ஸ் கற்றுக்கிறது பிரச்சனையே கிடையாது. அந்த டூல்ஸை வச்சு என்ன பண்ணுறோம், எதுக்கு அந்த டூலை யூஸ் பண்ணுறோம். It's not about what you have, it's all about what you do with what you have. Being resourceful. அதுதான் என்னோட பாயிண்ட். The short clip you're watching here has a full-fledged podcast video which is there in our main channel and the link is pinned down below. Please do click, watch and enjoy it.